நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இடையில பையா ரெசிபி வந்து பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து ஸ்பானிஷ் ரெசிபிங்க. ஸ்பெயினில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ரைஸ் டிஷ். கிட்டத்தட்ட பையா நியூவாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இது என்னென்னா 1 pot ரைஸ், சீஃபுட், சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த ஒரு 1 pot டிஷ்ஷு. இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தாம்பாளம் மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாட் ஸ்கில்லட்டில் பண்ணுவாங்க. ஸோ கேம்ப் ஃபயரு, ஸோ அவுட்டிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவுட்டோரில் குக் பண்ணுறாங்கன்னா பெருசாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பெருசாக பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரைஸுங்க. ஸோ ரைஸ் வந்து பையா ரைஸ், பொம்போ ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்போ ரைஸ் கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபேட்டாக இந்த மாதிரி இருக்கும். நான் அந்த ரைஸில் என்கிட்ட ரிசோட்டோ அப்படிங்கிற டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அர்போரியோ ரைஸ், அந்த ரைஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா நம்ம இட்லி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பச்சரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இட்லி ரைஸ், செங்கல்பட்டு அரிசி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷார்ட் கிரெயின் ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ரைஸ் எல்லாம் இப்போ அமேசானில் உங்களுக்கு கிடைக்கிது. ஆத்தென்டிக்காக அர்போரியோ ரைஸ் இல்லாட்டி நீங்கள் பையா ரைஸ், பொம்போ ரைஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் 1 கப் அந்த ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் லிக்விட் வேணும். ஸோ நான் வந்து சிக்கன் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறேன். 1 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கப் தக்காளி பியூரே, 1/2 கப்லேருந்து 3/4 கப் ஃப்ரோசன் பீஸ் இருக்குது. ஆலிவ் ஆயில் இதுக்கு இம்பார்ட்டன்ட். நல்ல குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். லெமன், பார்ஸ்லே இது கடைசி ஆட் பண்ணுறதுக்கு. சீசனிங் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து ஜஸ்ட் சில்லி பவுடர், பாப்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதில் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். சாஃப்ரான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். உப்பு, கார்லிக் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நான் சொன்னேன்ல சீ ஃபுட், ப்ரோட்டீன் எல்லாம் ஒன்றா போட்டு குக் பண்ணுற டிஷ். ஸோ நான் ப்ரான்ஸு, ஸ்குவிட்டு, சிக்கன் இந்த 3மே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வெஜிடேரியன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சீ ஃபுட் மட்டும்னா சீ ஃபுட் மட்டும், சிக்கனை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummytummyarthi.comல இருக்குங்க. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இண்டஸ் வேலியோட பையா பேனை நான் ஹீட் பண்ணியிருக்கேங்க. இதில் குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில் நம்ம வந்து விட போகிறோம். இந்த ஆலிவ் ஆயிலில் தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா இது ஸ்பானிஷ் ரெசிபி, ஆப்வியஸ்லி அவங்க ஆலிவ் ஆயிலில் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ நல்ல குட் குவாலிட்டி ஆலிவ் ஆயில் ஒரு 1/4 கப்பு விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பேஸ் ஃபுல்லாக கவர் ஆகட்டும். ஸோ இப்போ ஆயிலில் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டு வந்து நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அதை சாட்டே பண்ணால் தான் உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வரும். அதனால ஃபஸ்ட்டு ஸ்குவிட்டை ஆட் பண்ணி ஒரு 2 minutes இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்குவிட்டு வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிட போகிறேன். இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. தனியாக ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இந்த ஸ்குவிட்டு ஃப்ரை பண்ண ஆயிலில் வெங்காயம், கேப்சிகம், ஸோ இதை ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 minutes நல்லா வதக்கிடலாம். லேசாக ஒரு ஸ்வெட் ஆகட்டும், அது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நான் பூண்டு ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போவே பூண்டு ஆட் பண்ணால் அது வந்து பேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இது கொஞ்சம் குக் ஆனோன்னா நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட வெங்காயம் அண்ட் கேப்சிகம் லேசாக வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சிக்கன் தை மீட் வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன். இது வந்து மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங்க்கு தான். நீங்கள் வந்து சிக்கன் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து போன்லெஸ் தை மீட் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் அளவுக்கு வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி நான் 1 கப்பு தான் ரைஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இது போதும். பிகாஸ் சீ ஃபுட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த சிக்கனையுமே இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக்கை ஒரு 30 seconds சாட்டே பண்ணிடலாம். இப்போ இதில் சில்லி பவுடர் இல்லாட்டி பாப்ரிக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரைஸை அந்த ஆயிலில் நல்லா டோஸ்ட் பண்ணணுங்க. ஒரு 4 to 5 minutes இதை நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விடணும். இந்த ரைஸ் வந்து அந்த ஃப்ளேவர்டு ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணணும்.
ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைஸ் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் தக்காளி பியூரே. ஸோ நான் வந்து ஸ்டோர் பாட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தக்காளி கூட அரைச்சி இல்லை துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பியூரையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பியூரையையும் அப்சர்வ் பண்ணட்டும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். சில பேர் சீ ஃபுட் ஸ்டாக் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகட்டும். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த தண்ணியை டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதனால எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளோட தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா இந்த டைமில் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் அந்த அரோமா அண்ட் ஃப்ளேவருக்கு. ஸோ சாஃப்ரான் சேர்த்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதாவது கொதிச்சுன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சோடனே இந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றும். அந்த ஸ்டேஜ் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் எல்லாமே தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி ஒன்றா ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியும் ரைஸும் ஒன்றா தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ப்ரோட்டீன் அதாவது சீ ஃபுட்டை வந்து மேலே லைட் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரான். ஸோ ப்ரானை மேலே அப்படியே வச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கனவா ஸ்குவிட் இருக்குல்ல, ஸ்குவிட். ஸோ இப்போ நம்மளோட பட்டாணி. இது வந்து ஆப்ஷனல் தான், பட் நல்ல ஒரு பாப் ஆஃப் கலர் கொடுக்கும். ஸோ இவ்வளோத்தையும் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து அப்போ அந்த ப்ரான் வந்து இந்த ரைஸில் வந்து உள்ளே இறங்கி அந்த மசாலா அந்த தக்காளி அதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டை வச்சு மூடிட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். உங்ககிட்ட லிட்டு இல்லை அப்படின்னா அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நல்லா கவர் பண்ணி லோவஸ்ட் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. ஏன்னா வந்து நான் லோ அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஸ்டீம்லேயே வந்து நம்மளோட சீ ஃபுட் எல்லாமே குக் ஆகிடுச்சு. பட்டாணி எல்லாமே சுருங்கி தண்ணி எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். சூப்பராக குக் ஆகிருக்கு. எப்போவுமே குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சைடில் நீக்கி பாருங்கள். அங்கே தண்ணி எதுவுமே வரல அப்படின்னா நம்மளோட ரைஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபினிஷிங் டச்சஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் நான் வந்து ஹை ஹீட்டில் வச்சுட்டேங்க. ஏன்னா அடியில் லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸ் வரணும். அது பையாவோட ஐகானிக். இது அடியில் வந்து கிறிஸ்பியாக வரணும். அதுக்கு நம்ம ஹை ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அணைச்சிடலாம். அதுக்கிடையில் நம்ம வந்து இதில் மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிடுங்க. அது வந்து இந்த சீ ஃபுட் இருக்கிறதுனால எப்போவுமே லெமன் விட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அடியில் கிராக் ஆகிற சவுண்டு கேட்குதா? அது வந்து அந்த ரைஸ் வந்து டோஸ்ட் ஆகுது. ஸோ கொத்தமல்லி கீரையும் மேலே போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பையா ரெடி. ஸோ ஹை ஹீட் வச்சதில் அது டோஸ்ட் ஆகுது பாருங்கள். அந்த சவுண்டு கேட்குதா? ஸோ அதுதான் உங்களுக்கு அடியில் அந்த கிறிஸ்பி பாட்டம் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பையா ரெடி. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடியில் தெரியுதா அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர்? ஸோ அதுதான் ஐகானிக். அந்த ரைஸ் வந்து கிறிஸ்பி ஆகிறது தான் இந்த பயாயாவுக்கு
ஐகானிக். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் பேனில் வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம், கொஞ்சம் லெமன் ட்ரிசில் பண்ணிவிட்டு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சீ ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ். ஸோ அந்த ரைஸ் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு உங்ககிட்ட காமிக்கல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ உதிராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ சீ ஃபுட் போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் இந்த கிறிஸ்பி பிட்ஸோடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பானிஷ் பையா ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.